ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோன்னா கொச்சின் போயிட்டுருக்கேங்க. ஸ்கூல் திறக்கிறதுக்கு 1 வீக் தான் இருக்குது. அதுக்குள்ளே 1 டே ட்ரிப்பு போகலான்னு சொல்லிட்டு கொச்சின் வரைக்கும் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி மார்னிங் 8 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனேங்க. மறுநாள் வந்துடலான்னு சொல்லிட்டு எங்கள் ஊர்லேருந்து கொச்சின் போகிறதுக்கு 5 ஹவர்ஸ் ஆகும். ஓவராக எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு போனோம் பீச்சில் போய் ஜாலியாக விளையாடலான்னு. ஆனால் கொச்சின் வந்தேந்தி இங்கே ஒரே மழையும் புயலுமா இருந்தது. 2 நாளாக அதிக மழை. நாங்கள் போகிற அன்னைக்கு மழை கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இது பீச் ரோடுங்க. இந்த ரோட்டில் தான் நாங்கள் ஒரு ரெசார்ட் புக் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இந்த ரெசார்ட்டுக்கு 2-3 டைம் வந்திருக்கோம். ரெசார்ட்டில் ஆம்பியன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். செராய் பீச் ரெஸ்டாரண்ட்ஸின்னு நேமு. இங்கேருந்து ரோடு கிராஸ் பண்ணாலே பீச் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு பீச்சுக்கு போய் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். கடல் அலை பயங்கரமாக வந்துச்சு. தண்ணியும் கலர் ரொம்ப சேஞ்சாக இருந்தது. அதை பார்த்துட்டு நேராக நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். ரூம் என்ட்ரன்ஸ்லேயே ஸ்விம்மிங் பூல் இருந்தது. பசங்களுக்கு ஸ்விம்மிங் பூல்னால் ரொம்ப பிடிக்கும். பீச்சுக்கு தான் போய் விளையாட முடியல. ஸ்விம்மிங் பூலில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் இவ்வளோ தூரம் வந்ததே குழந்தைகளுக்காக தான். அவங்க நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டே நாங்கள் சூடாக காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தோம். காஃபியும் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிகிட்டே நாங்கள் காஃபி குடிச்சிட்டு இருந்தோம். நல்ல மழை சாரலாக இருந்ததுங்க. எங்கள் ரெசார்ட்டை சுற்றியும் எங்கே திரும்பினாலும் கடல் தான் தெரியும். நல்லா கடல் அலை சவுண்டும் கேட்கும். நல்லா இருக்கும். இங்கேயே நைட்டு ஸ்டே பண்ணியாச்சுங்க. ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் எந்திரிச்சதுமே பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருந்தாங்க. புட்டு இடியாப்பம்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் குழந்தைங்க அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ சப்பாத்தி சொல்லிட்டோம். சப்பாத்தி, ப்ரெட்டு, ஜாமு, பட்டர், ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக. அதையெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் எங்கள் ஊருக்கு ஃப்ரைடே கிளம்பிட்டோம். வர வழியில் கேரளா வரைக்கும் வந்தாச்சு. பழம்பொரி வாங்கி சாப்பிடாம வர முடியுமா? இங்கே ஒரு கடையில் பழம்பொரி வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே திருச்சூரில் இருக்க ஒரு மியூசியத்துக்கு வந்துட்டாங்க. இங்கே இன்னும் நாங்கள் வந்ததில்லை. ஸோ வந்து பார்க்கலான்னு சொல்லி வந்திருந்தோம். டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற எல்லா அனிமல்ஸும் பேர்ட்ஸும் பார்த்தோம். நிறைய அனிமல்ஸ் இருந்தது, பேர்ட்ஸும் இருந்தது. ஒன்றா பார்த்துட்டு இருந்தோம். குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் பாதி அனிமல்ஸ் வெளியவே வரல, எல்லாம் உள்ளே தான் இருந்தது. மான் நிறைய வெரைட்டியாக இருந்தது. நிறைய பக்கம் திரும்புகிற இடத்துல எல்லாம் மான் வச்சுருந்தாங்க. கூட்டம் கூட்டமாக மான் இருந்தது. என் சின்ன பையன்தான் ரொம்ப என்ஜாய் பண்ணால் அனிமல்ஸ்கிட்ட ஜாலியாக பேசிகிட்டு இருந்தான். அங்கே பாருங்கள் எப்படி பேசிகிட்டு இருக்கான்னு. அதுக்கப்புறம் எங்கே திரும்பினாலும் மான் கூட்டமாக இருந்துச்சு. மான் நல்லா படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தது. அதையும் பார்த்துட்டு அங்கேருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸில் நடந்து போகும்போது பார்த்தா நீர் யானையும் இருந்தது. இது பார்க்கவே நல்லா பயங்கரமாக இருந்துச்சு. நல்லா உருவம் பெருசாக இருந்தது. அது லன்ச் டைம் போல் இருக்குது. அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. கண்டுக்கவே இல்லை. அதையும் பார்த்துட்டு இருந்தோம். முதலை இருந்தது, ஆனால் அசையவே இல்லை. முதலையும் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். அப்படியே நடந்து போனால் அங்கே பைசன் இருந்துச்சு. இது அசையாத பொம்மை மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்தா லைட்டாக அசைஞ்சுது. அதை சுற்றிலும் நிறைய புள்ளிமான் படுத்திருந்ததுங்க. அதுக்கப்புறம் புலியை பார்த்ததுமே நாங்கள் எல்லாருமே ஹாப்பி ஆகிட்டோம். இந்த ஜூவில் புலி இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு பெரிய புலி ஒன்று வச்சுருந்தாங்க. அதை நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இந்த பக்கமும் அந்த பக்கமும் அது நடந்துக்கிட்டே இருந்தது போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் சிறுத்தையும் இருந்தது. அது உள்ளேயே இருந்தது, வெளியே வரவே இல்லை. அப்படியே பார்த்துட்டு நம்ம போனோம். நிறைய கலர் கலராக கோழி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு பெரிய மரம், பெலா மரம் இருந்தது. பார்க்கவே பயங்கரமான நிறைய காய் காய்ச்சிருந்தது. அதுக்கப்புறம் பாய் சொல்லிவிட்டு நம்ம ஊருக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதாங்க, வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தாந்தி வாங்கி வச்ச திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு கேரளாலேருந்து நிறையா ஊறுகாய் போடுறதுக்கு மாங்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையெல்லாம் வாஷ் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலான்னு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு பலாப்பழமும் வாங்கியிருந்தேன். அதை கட் பண்ணி பாதி சாப்பிட்டுட்டு மிச்சத்தை அதை எடுத்து வச்சுட்டு இருந்தேன்.
அவ்வளோதாங்க. நைட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்யலான்னு சொல்லிட்டு, என் பசங்களுக்கு இட்லி, தோசை, உப்புமா எதுவுமே வேணான்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பிரெட்ட பார்த்துட்டு, "அம்மா எங்களுக்கு பிரெட் பீஸா பண்ணி கொடுங்கம்மான்னு" சொல்லி கேட்டிருந்தாங்க. பசங்க கேட்டா அப்படியே விடுவோமா, சரி பிரெட் பீஸா பண்ணலான்னு சொல்லிட்டு, அதுக்காக நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். வீட்டில் இருந்த இன்க்ரீடியன்ஸே போட்டு பிரெட் பீஸா ரெடி பண்ணிவிட்டேன். தோசை தவாலையே ரெடி பண்ணிடலாம். மூடி போட்டு 2 மினிட்ஸ் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தோம்னா அப்படியே சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி நல்லா பிரெட் பீஸா ரெடி ஆகிடும். எடுத்துகிட்டு போய் பசங்க கையில் கொடுத்துட்டு நல்லா சாப்பிட்டு அவங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிஞ்சுச்சு. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.